இந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்துருந்தாலும் உங்களுக்கு உங்கள் கூட இருக்க ரொம்ப பிடிக்குமா? நீங்கள் தனிமை விரும்பியா? ஸோ மேக் அ ஹைஃபை. நானும் அப்படி தான். ஸோ தனியாக இருக்கிறது ஒன்றும் தப்போ, அது வந்து ஒரு மனவியாதியோ கிடையாது. நம்ம தனியாக நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன கிடைக்கும், அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம், இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நான் உங்கள் கேஜே. நீங்கள் பார்த்துட்ருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. அலோன் இஸ் அலோன், நோ மீன்ஸ் நோங்கிற மாதிரி அலோன் இஸ் அலோன். ஸோ அலோன் இஸ் அலோன் அப்படின்னா என்னென்னா, நம்ம மற்றவங்க கிட்டேருந்து மட்டும் கிடையாது, ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலியும் சரி நம்ம நிறையா விஷயத்துலேருந்து தனியாக இருக்கிறோம். அது பேர் தான் வந்து அலோன். மேக் யுவர் ஓன் சாய்ஸ். நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது முக்கியம் இல்லை, யார் இருக்காங்கங்கிறது முக்கியம் இல்லை, நமக்கு நம்ம இருக்கோமா அதுதான் மேட்ரு. என்றைக்குமே நமக்காக நம்ம இருக்கணும். ஸோ அப்படி நமக்காக நம்ம இருக்கும்போது நம்மளோட சாய்ஸை நம்மளால் ஓனாக எடுக்க முடியும். பட் இதுவே நம்ம எந்நேரமும் யாரையோ சுற்றியே இருக்காங்க அப்படின்னா, அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களோட சாய்ஸஸை நமக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது கண்டிப்பாக நடக்கிற ஒரு விஷயம். அதனால் என்றைக்கு நீங்கள் தனியாக இருக்கணும்னு சொல்ல, தனியாக இருக்கிறதுனால நம்மளோட சாய்ஸை நம்மளால் ஓனாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஆஸ்கிங் எனி ஜட்ஜ்மெண்ட். நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ண மாட்டோம், சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவாங்க, ஐயோ இவங்க என்ன தப்பாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்களே, இவங்க என்ன இப்படி ஜட்ஜ் பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லி யோசிப்போம். பட் இதுவே நம்ம தனியாக இருக்கிற போது புதுசான விஷயங்கள் நிறையா ட்ரை பண்ணலாம். அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம யார்கிட்டையும் போயிட்டு ஜட்ஜ்மெண்ட் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மளை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம புதுசாக நம்மக்கிட்ட மட்டுமே அந்த விஷயத்தை வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் அது இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இது மாதிரி பாட்டு பாடுறது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிப்போம். பட் இதுவே நம்ம தனியாக இருக்கும்போது நமக்கு நம்மளே வந்து பாட்டு பாடிக்கும் போது இது வந்து நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறதுனால எவன் ஜட்ஜ் பண்ண போகிறான், நம்ம ட்ரை பண்ணுறோம்ல, நமக்கு பிடிச்சிருக்கு நம்ம பண்ணுறோம்ல அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட ஒரு புதுசான விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிப்பீங்க. லிமிட் யுவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அதாவது நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் நம்மளால் சால்வ் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவோன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, இவங்க அவங்க, என் ஃப்ரெண்டு அவனுக்கு வந்து அவன் பற்றி ஐடியா மணி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போய் கேட்போம். மச்சான் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குடா, இது எப்படி நான் சால்வ் பண்ணுறது, இப்படி எப்படி நான் வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதே சமயத்தில் நமக்கு இருக்கிற ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணுறோமா அதுதான் மேட்ரு. ஸோ நம்ம தனியாக இருக்கும்போது நமக்கான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி கம்மியாக இருக்கும்போது நமக்கான ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்க முடியும். நமக்கு க்ரியேட்டிவிட்டிங்கிறது, நம்மளோட ஓன் தாட்ஸுங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். இமேஜினரி திங்ஸ் வந்து நிறையா இருக்கும். ட்ரை பண்ணணும்னு யோசிப்போம், ஆனால் ட்ரை பண்ண மாட்டோம். எங்கடா தோற்றுருவோமோ, இல்லை அது நம்ம முன்னாடி சொன்ன மாட்டோம், எங்கேயாவது நம்மளை பற்றி தப்பாக சொல்லிடுவாங்களோ, ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க யோசிச்சுக்கிட்டே இருப்போம். பட் நம்ம தனியாக இருக்கும் போது நம்மளோட இமேஜினேஷன் வந்து பயங்கர ஒரு பீக்கில் இருக்கும். எப்படி நம்ம தனிமைப்படுத்தப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம யாருமே நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்க. நம்மளோட ஓன் இமேஜினேஷன், நம்மளோட ஓன் தாட்ஸ் நமக்குள்ளே இருக்கனால நமக்கு எப்படின்னா ஒரு வைல்டாக வந்து யோசிக்க ஆரம்பிப்போம். ஒரு வைல்டுனா ஒரு ஆக்ரோஷமாக அந்த மாதிரி நம்மளோட இமேஜினேஷன் எல்லாமே ஒரு அப் டு தட் லெவலில் இதை பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் தனியாக இருக்கீங்க, ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தோத்தாலும் திரும்பியும் ட்ரை பண்ணுங்கள், தோத்தாலும் பரவாயில்ல திரும்பியும் ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே ஃபோன்கெலாம் ரீபூட் பண்ணுற மாதிரி நம்மளுமே ரீபூட் பண்ணிக்கணும். ஏன்னா சுற்றி இருக்கிறவங்கனால நமக்கு ஒரு சந்தோஷம் எல்லாமே இருந்தாலும் நமக்கு அப்பப்போ நமக்குன்னு ஒரு டைம் தேவைப்படும். நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட நம்ம பாடியும் வந்து நம்ம பாடி மைண்ட் எல்லாமே எவ்வளோ நாள் வந்து மற்றவங்களுக்காக அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளை ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கும், நம்மளை கொஞ்சம் காமாக பொறுமையாக யோசித்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நிதானமாக யோசிக்க வைக்கிறதுக்கும் இந்த தனிமைங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரீபூட் பண்ணி திரும்பி வரப்போ ஒரு பவர் பேக்காக நம்ம வந்து வெளியே வர்றதுக்கு, எப்படி ஒரு ஃபோன் வந்து ரீபூட் ஆகி திரும்பியும் அது அப்டேட் வெர்ஷன் ஆகி வந்தோடனே அது எவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குமோ, அதே மாதிரி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸும் ரீபூட் பண்ணி கொஞ்சம் நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அடுத்த ஒரு இதுக்கு வரும்போது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். வித் யோர் எமோஷன்ஸ். ஸோ நம்ம சுற்றி நிறையா பேர் இருப்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களோட எமோஷன்ஸுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்துட்டே இருப்போமே தவிர நம்மளோட எமோஷன்ஸுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கவே மாட்டோம். ஆனால் எது பண்ணால் நமக்கு சந்தோஷம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ இப்படி நம்ம தனியாக இருக்கிறனால என்னென்னா நம்மளோட சந்தோஷம் என்ன, நம்மளோட எமோஷன்ஸோட டச் நம்மளோட எமோஷன்ஸோட ஒரு கனெக்ட் வந்து ஏற்படுத்திக்க முடியும். ஏன்னா நமக்கு என்ன பண்ணால் சந்தோஷமாக இருக்கும், நம்ம என்ன பண்ணால் உண்மையாகவே நம்ம வந்து சந்தோஷப்படுவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம்.
இதெல்லாம் வந்து சுற்றி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு இவங்க சரி ஓகே நம்ம பண்ணிக்கலாம், பட் அவங்க வந்து உங்களை பற்றி யோசிப்பாங்களா அப்படின்னா அது வந்து கிடையாது. பட் நீங்கள் எந்நேரமும் அவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அவங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி உங்களோட எமோஷன்ஸ் உங்களுக்கு எது பண்ணால் சந்தோஷம் கொடுக்குங்கிறதே நீங்கள் வந்து மறந்துடுவீங்க. அதனால் நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்களோட எமோஷன்ஸோட டச் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் தென் நீங்கள் உங்கள் எமோஷன்ஸோட டச் ஆகும்போது உங்களுக்கு உண்மையாகவே சந்தோஷம் தர்றது இது. இப்போ குரூப்போடு இருந்தால் உங்களுக்கு அது சந்தோஷம் தருமா, இல்லை நீங்கள் தனியாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணும்போது சந்தோஷம் தருமாங்கிறத உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ தனியாக இருக்கிறது உங்கள் எமோஷன்ஸோட ஈஸியாக உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எங்கெங்கேருந்தோ பிச்சு எடுத்து அப்படியும் என்னோடய லைஃப்லேருந்து ஒரு சில விஷயங்களையும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட இன்னும் நல்ல கண்டென்ட்டோட வரேன். திஸ் இஸ் கேஜே. ஸோ பி ஸ்ட்ராங், பி சேஃப். தேங்க்யூ வெரி மச்.